மகர சிறை கலவரத்தை அடுத்துராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழவுள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பாதுகாப்பு நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து குறித்த ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனிடையே மகர சிறைச்சாலையிலிருந்து 20 கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக பூசா சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று ஏற்பட்ட பதற்ற நிலையின் போது சில கைதிகள் சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்ததாகவும் பாதுகாப்பு படையினர் பல கட்டங்களில் அந்த முயற்சிகளை முறியடித்திருந்தனர். இதன்போது கைதிகளால் சிறைச்சாலையின் சமையலறை, புனர்வாழ்வு கட்டிடம், அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலை உள்ளிட்ட பல கட்டிடங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் விரிவான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏ.சி. கஜநாயக்க தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.